வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். இன்னைக்கு எலிமினேட்டர் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் நியூ சண்டிகரில் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பொசிஷன் ஐபிஎல் 2026 பொசிஷனில் இருக்கிற நம்ம டீம்ஸை தான் பார்க்க போகிறோம். தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் ஆடி இருக்காங்க, 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்சஸ் தோல்வி சந்திச்சிருக்காங்க. 18 பாயிண்ட்ஸில் இருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் படி பார்க்கும்போது. பட் ரன் ரேட் வந்து குறைவாக இருக்கிறனால வந்து தேர்ட் பொசிஷனில் இருந்தாங்க. இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 மேட்சஸில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்சஸ் தோல்வி சந்திச்சிருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட டீம்பிள் ஃபோர்த்து பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ அவங்க இடையில வந்து இந்த மேட்ச் நடக்க போது எலிமினேட்டர் மேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச டீமுக்கு வந்து செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச்சில் ஆடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து இதில் தோல்வி சந்திக்கிற டீம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 எலிமினேட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான மேட்சாக இருக்கும் போது. ஏன்னா டூ ஆர் டை, ரெண்டு டீம் வந்து நல்ல ஒரு வெயிட்டான டீம், சரிசமமாக வந்து ஆடினாங்க. ஒரு பயங்கரமான கான்டெஸ்ட் கூட பார்த்துருந்தோம். பட் வந்து நம்ம இதுக்கு முன்னால் வந்து என்ன நடந்திருக்கு ஓவரால் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் வரலாறு எடுத்து பார்த்துடலாம். ஹெட் டு ஹெட் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் வந்து 14 மேட்சஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சிருக்காங்க, 9 மேட்சஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு அருமையான ட்ராக் ரெக்கார்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. அதே போல் நம்ம வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் இந்த ரெண்டு டீம் இடையில எப்படி இருந்துச்சு பார்த்துடலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அகேன்ஸ்டாக 286 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் தான். அந்த அளவுக்கு ஸ்கோர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. ஏன்னா இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது பேட்டர்ஸ்க்கு. அதே போல் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது 242 ரன் அடிச்சிருக்காங்க அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஸோ இது ஒரு நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும் போது. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் வந்து ரெண்டு டீம் வந்து டாப் ஆர்டர் நல்லபடியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து எப்படி யார் வந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறவங்க வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க டைமை பார்த்தே ஆகணும். லோ ஸ்கோர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்க்கும்போது 127 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே போல் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர் அகெயின்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்க்கும்போது 102 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. பட் ஓவரால் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு அருமையான டீம் தான். பர்டிகுலராக வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த மாதிரி இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய அளவுக்கு வந்து ஹிட்டர்ஸ் இவங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கான்டெஸ்ட் வந்து பயங்கரமாக போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பிட்ச் கண்டிஷன்ஸ் நியூ சண்டிகர் ஸ்டேடியமில் பார்க்கும்போது பெரும்பாலும் அது வந்து ஸ்போர்ட்டிங் விக்கெட்டாக இருக்கும். ஸ்போர்ட்டிங் விக்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பேட்டிங்க்கும் சாதகமாக இருக்கும், பவுலர்ஸ் கூட அவங்க ஸ்கில்ஸ் பயன்படுத்துனாங்கன்னா அவங்களுக்கும் சாதகமாக இருக்கும், ஸ்பின்னர்ஸ் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் டர்ன் கிடைக்கும். பை எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பேட்டிங் பண்ணி சேசிங் பண்ண விடுற டீம் கூட வந்து வாய்ப்பு இருக்குது சேசிங் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அது வந்து எல்லா விதத்தில் எல்லா ஆங்கிளில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, பேட்டிங் பக்கமும் பவுலிங் பக்கமும், அதே போல் வந்து பவுலிங்கில் வந்து பேஸ் பவுலிங் அண்ட் ஸ்பின் பவுலிங் எல்லாருக்கும் வந்து ஸ்கில்ஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது சாதகமான பிட்ச் தான். ஸோ டியூ ஃபேக்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக டியூ ஃபேக்டர் இருக்குது. முதல்ல பவுலிங் பண்ணுற டீமுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே போல் வந்து செகண்ட் பேட்டிங் சேசிங் பண்ணுறவங்களுக்கும் அதே போல் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வெட் பால் டியூனால் வந்து அவங்களுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே போல் நம்ம கிரவுண்ட் டைமென்ஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரி நம்ம பார்க்கும்போது 70லேருந்து 75 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. பெரிய அளவுக்கு லென்த் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பவர் ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரெண்டு டீம்லேயும் இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னால் பார்த்த ஸ்டேடியம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 68 to 70 மீட்டர்ஸ் கூட இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகம் ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிக்கு. அதே போல் ஸ்கொயர் பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா 65 மீட்டர்லேருந்து 70 மீட்டர், அதாவது வந்து ஸ்கொயர் லெக் ரீஜன்லையும் சரி, டீப் பாயிண்ட் ரீஜன்லையும் சரி, அந்த மாதிரி 6 அடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது ஸ்கொயரில். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பால் புல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கம்பேரிங் வித் ஸ்ட்ரெயிட்டர் பவுண்ட்ரி. ஸோ டாஸ் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் போது டாஸ் ஜெயித்தவங்க வந்து முதல்ல பவுலிங் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அந்த டியூ ஃபேக்டர் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதே போல் வந்து இவங்க வந்து ஸ்கோர் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அவங்க ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ன்ட்டு முதல்ல வந்து பவுலிங் எடுத்து அதுக்கு பிறகு வந்து பேட்டிங் பண்ணலாம் பார்ப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒரு ஐடியலான சுச்சுவேஷன் தான். ஸோ அடுத்து நம்ம வந்து 200+ இந்த ரெண்டு டீமில் வந்து எப்படி அடிச்சிருக்காங்க த்ரூ அவுட் ஐபிஎல் 2026 சீசனில் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து
14 மேட்ச்சில் வந்து 7 மேட்ச்சில் வந்து 200க்கு மேலேயே அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்க்கும்போது 14 மேட்ச்சில் 9 மேட்சஸ் வந்து 200க்கு மேலேயே அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு பவர் ஹவுஸ் மாதிரி. 2 டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பர்டிகுலராக வந்து எஸ்ஆர்ஹெச்சில் அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட், இந்த பக்கம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேரும் வந்து பயங்கரமான ஹிட்டர்ஸாக இருக்காங்க. பவர் பிளேலேயே வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் கிடச்சிச்சு. அதே போல் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து அவங்கவுங்க ஒன் டவுன் பேட்டர்ஸ் கூட ஒரு திறமையான பேட்டர்ஸ், ஒரு சிறப்பாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டீம் தான் வந்து இந்த 2 டீம். நம்ம ஏற்கனவே வந்து போன டீம் நம்ம பார்த்துருப்போம். குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை வந்து டாப் ஆர்டர் வந்து அருமையான டாப் ஆர்டர். அதே போல் தான் இங்கேயும் வந்து டாப் 4 வந்த டீம் ஐபிஎல் 2026 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக் ஸ்ட்ரென்த்தே வந்து டாப் 5 பேட்டர்ஸ் வந்து நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து பண்ணி யார் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை மேட்சஸ் ஆடி இருக்காங்க அதை பார்த்துடலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து முதல் பேட்டிங் எடுத்து எத்தனை மேட்சஸ் ஜெயிச்சுங்க பார்க்கும்போது மொத்தமாக 10 மேட்சஸ் வந்து ஆடி இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்சஸ் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து அவங்க பெரிய அளவுக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. வின்னிங் ப்ரொபோர்ஷனேட் நம்ம பார்க்கும்போது பெரிய அளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து முதல் பேட்டிங் பண்ணி அவங்க ஜெயிச்சதில் கூட இருக்குது. அதே போல் நம்ம செகண்டாக கூட பார்த்துடலாம். செகண்ட் பேட்டிங் ஆடுறது பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 4 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, சேசிங்கில் கூட அவர் ஒரு அருமையான டீம் எஸ்ஆர்ஹெச் டீம். பட் பெரும்பாலும் வந்து அவங்க ஆடினது வந்து முதல் பேட்டிங் ஆடிருந்தாங்க. அதே போல் வந்து இந்த ஸ்கோர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்ட்டு அந்த ஒரு நோக்கத்தோடு தான் போயிருந்தாங்க. அதிகபட்சத்தில் 10 மேட்சஸ், அதாவது 14 மேட்சஸில் 10 மேட்சஸ் முதல்ல பேட்டிங் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் எவ்வளோ அடிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேசிங் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது வின்னிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது. இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம பார்க்கும்போது முதல் பேட்டிங் ஆடினது வந்து பார்த்திங்கன்னா 8 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்சஸ் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது முதல் பேட்டிங் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் கொஞ்சம் திணறின மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து சேசிங்கில் நல்லபடியாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. சேசிங் படி பார்க்கும்போது 6 மேட்சஸ் ஆடி இருக்காங்க, அதில் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்சஸ் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ கம்பேரிங் வித் 2 டீம் பார்க்கும்போது நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கிராக்கியே தான் போச்சு. நம்ம பார்த்துருந்தோம் 8 மேட்சஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசனில். அதே போல் வந்து 4வது பொசிஷனுக்கு வந்து போராடி வந்திருக்காங்க. இந்த பக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க இந்த சீசனில். அதனால் வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து முதல் பேட்டிங் நல்லா ஆடினாங்க, 2வது பேட்டிங்லையும் நல்லபடியாக ஆடினாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் மேட்சஸ் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் வந்து 2 மேட்சஸ் இந்த சீசன் ஐபிஎல் 2026 வந்து 2 மேட்சஸ் ஆடினாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இதில் வந்து கடைசியாக ஆடின மேட்ச், அதாவது இப்போ நம்ம எலிமினேட்டர் மேட்சை பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முந்திரி ஆடின மேட்ச் இந்த 2 டீம் இடையில் வந்து ஜெய்ப்பூரில் ஆடிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தை ஜெயிச்சிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சது கூட எஸ்ஆர்ஹெச் தான். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல ஃபீல்டிங் எடுத்திருந்தாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து பேட்டிங் ஆட விட்டாங்க. ஒரு நல்ல ஐடியாவான்னு கேட்டிங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து 2த்துக்கும் வந்து அவங்க ரெடியாக இருக்கிறனால வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ அவங்க வந்து முதல்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் பேட்டிங் ஆட விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி ஒரு அருமையான செஞ்சுரி அடித்தார் இந்த சீசனில். அந்த மேட்சே வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அகெயின்ஸ்ட் தான் 103 ரன்ஸ் அடித்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர் பேட்டர், அவரு கூட பார்த்தீங்கன்னா 57 ரன்ஸ் அடிச்சிருந்தார் இந்த மேட்ச்சில். ஒரு அருமையான ரோல் த்ருவ் ஜூரல் கொடுக்குறாங்க. டாப் ஆர்டரில் அனுப்பிச்சி விட்டு அவரை வந்து பேட்டிங் ஆட வைக்கிறாங்க. பர்டிகுலராக 1 டவுன் அண்ட் 2 டவுன் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஒரு 57 ஒரு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் கூட 2 பிளேயர்ஸ் இடையில பில்ட் ஆயிருந்துச்சு அந்த மேட்ச்சில். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டோனவன் ஃபரேரா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டாக உருவாக்கிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து சொல்லிட்டு இருப்பேன் என்னோட நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டோனவன் ஃபரேரா வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டரோட ரோலே வந்து கிடச்ச மாதிரின்ட்டு. 2 வருஷம் மேலே வந்து ராஜஸ்தான் அந்தளவுக்கு பயன்படுத்தலை. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டோனவன் ஃபரேரா வந்து கிட்டத்தட்ட நிறைய மேட்சஸ் ஆட விட்டுருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஐதர் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூஷன் பண்ணி டீமுக்காக வந்து அவரோட இடத்த வந்து சேஃபாக வச்சிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓவரால் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 226 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 6 விக்கெட்ஸ் இழப்பில். ஸோ இது ஒரு பெரிய ஸ்கோர், நல்ல ஸ்கோர் தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் அகெயின்ஸ்டாக அடித்தது.
பட் வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து பவுலிங் எப்படி போட்டிருக்காங்க கூட நம்ம பார்த்தே ஆனோம். இஷான் மலிங்கா ஒரு முக்கியமான பவுலராக இருக்காரு. ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் கமின்ஸ் இல்லாதப்போ வந்து அந்த ஒரு பஞ்சத்தை வந்து தீர்த்தினவர் தான் இவரு இஷான் மலிங்கா. நல்லபடியா போலிங் போட்டார். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஃபுல், ஹிங்கே, சாகிப் ஹுசேன் இந்த இந்தியன் பவுலர்ஸ் புது பவுலர்ஸை வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் குடுத்திருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொண்டு வந்து ஐபிஎல்ல வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு பலமான ஒரு போலிங் ரோலை வந்து அவரோட டிஸ்ப்ளே பண்ணி பெரிய அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். பேட் கமின்ஸ், பிரஃபுல் ஹிங்கே, ஷாகிப் ஹுசேன், அதுக்கப்புறம் நிதிஷ் குமார் ரெட்டி தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பார்க்கும்போது வந்து அபிஷேக் சர்மா ஒரு அருமையான ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு. 57 ரன்ஸ் அடிச்சாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவரோட பார்ட்னர் ட்ரேவிஸ் ஹெட் பெரிய அளவுக்கு அடிக்கல. பட் இஷான் கிஷன் வந்து இந்த சீசன்ல வந்து ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இஷான் கிஷன் நீங்கள் T20 வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்துருப்பீங்க. நல்லபடியாக ஆடினார் பேட்டிங் இந்தியாவுக்கு. முக்கியமான கட்டத்தில் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது அவர் தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து ஆடினார். ஸோ அதனால் வந்து இஷான் கிஷனை வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து அவரோட ரோலை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து இம்பேக்ட் காட்டியிருக்காரு. 74 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே இஷான் கிஷன் கிட்டேருந்து நம்ம பார்த்துருந்தோம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அகேன்ஸ்டாக. கிளாசன் ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிக்கலைன்னா கூட கான்ட்ரிபியூஷன் நல்லபடியாக இருந்துச்சு. 29 ரன் அடித்தார். நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். 36 ரன். ஸோ இந்த ஸ்கோரை வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சாங்க. ஸ்கோர் வந்து 229/5 அந்த மாதிரி கொண்டு போய் மேட்சை வந்து பிரம்மாண்டமாக வந்து ஜெயிச்சாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸோட போலிங் பார்க்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் தொடர்ந்து விக்கெட்ஸ் எடுத்துனே இருக்காரு. அவர் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். பட் ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி, ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ் இருந்தாலும் சரி, ஈவன் T20யில் கூட ஃப்ளாட் விக்கெட்டில் கூட பெரிய அளவுக்கு போலிங் போட்டு நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் பிரிஜேஷ் சர்மா இவர் ஒரு புது பவுலர். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இவரை வந்து வளர்த்து விட்டுன்னு இருக்காங்க. இவரும் வந்து அருமையான போலிங் போட்டு அவரும் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். டோனவன் ஃபரேரா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் போலிங் அந்தளவுக்கு இம்பேக்ட் காட்ட முடியல அவங்களால. ஆனால் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அருமையாக ஆடிருந்தாங்க. இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தினி மேட்ச், அதாவது வந்து ஜெய்ப்பூரில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹோம் கிரவுண்ட் ஹைதராபாத்தில் ஆடினாங்க 2 டீம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இதில் டாஸ் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆனால் வந்து முதல்ல ஃபீல்டிங் எடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தே வந்து செகண்ட் பேட்டிங் தான் நினச்சிக்கிட்டு அந்த ஸ்கோர் தெரிஞ்ச பிறகு வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சு ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே மிடில் ஓவர்ஸில் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போகலான்ட்டு முதல்ல ஃபீல்டிங் எடுத்திருந்தாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் ஆட விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இஷான் கிஷன் ஒரு அருமையான இன்னிங்ஸ் 91 ரன் அடிச்சிருந்தார். அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சராக இருந்துச்சு. பர்டிகுலராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் காட்டின்னு இருக்கார் இஷான் கிஷன். கிளாசன் மறுபடியும் இன்னொரு கான்ட்ரிபியூஷன் 40 ரன்ஸு. நிதிஷ்குமார் ரெட்டி 28. அதே போல் சலில் அரோரா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரன்ஸ். சலில் அரோரா பார்த்தீங்கன்னா லேட்டர் டவுன் தி ஆர்டர் வராரு. பட் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நல்லபடியாக இருக்குது. எல்லா பேட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி யார் அடிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஆட விட்டு அவரோட ரோல் அருமையாக வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ரோலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆனோம். அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான அவரோட விளையாட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீசனில். ஸோ ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 216 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 6 விக்கெட் இழப்பில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸோட போலிங் பார்க்கும்போது மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து எல்லா மேட்சஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இரஸ்பெக்டிவ் எந்த வென்யூ கொடுத்தாலும் சரி அந்த எல்லா கண்டிஷன்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 2 விக்கெட் எடுத்திருந்தார். சந்தீப் சர்மா அவரையும் வந்து எடுத்திருந்தாங்க அந்த மேட்ச்சில். அவரும் வந்து பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே கூட அதே போல் வந்து ரியான் பராக் கூட வந்து தலா ஒரு விக்கெட் எடுத்து அந்த மேட்ச்சில் வந்து ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட விக்கெட்ஸ் காலமில் அவங்களுக்கு ஒரு பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் பார்க்கும்போது டாப் ஆர்டரை வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி டோனவன் ஃபெரேரா 69 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக இருக்கார் இந்த சீசனில். ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து 45 ரன்ஸ் அடிச்சிருந்தார். துஷார் தேஷ்பாண்டே இதுக்கு முன்னால் வந்து சிஎஸ்கேக்கு ஆடினவர். இந்த லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடின்னு இருக்கார். அவரும் வந்து 25 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ 159 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. இதில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 57 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட போலிங் காலமில் நம்ம பார்க்கும்போது பிரஃபுல் ஹிங்கே, ஷாகிப் ஹுசேன் அவங்களோட என்ட்ரியே இதான்.
ஸ்டார்டிங் அதாவது இந்த சீசனில் முதல் மேட்ச் ஆடும்போது அவங்க வந்து ஒரு கலக்கியிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ். தலா 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பிரஃபுல் ஹிங்கே, அதே போல் வந்து சாக்கிப் ஹுசேன். இந்த அளவுக்கு அவங்க டேலண்ட் காட்டின பிறகு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருந்துச்சு அவங்களோட ஃபார்ம். பேட்டர்ஸ்லாம் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் முடிகிற கட்டத்தில் வந்து பெரிய அளவுக்கு அவங்களோட திறமையை காட்டிக்கிட்டாங்க. அதான் வந்து பேட்டர்ஸ் வந்து டீகோட் பண்ணால் கூட அவங்க வந்து பிளான் பி படி வந்து அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பவுலர்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் 2 பவுலர்ஸ், புது பவுலர்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட நம்ம வந்து பாராட்டியான இந்த பட்சத்தில். ஏன்னா வந்து புது பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீம் மேனேஜ்மெண்ட். யஷான் மணிகங்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அவர் தான் வந்து சீனியர் பவுலர். பேட் கமின்ஸ் கூட ஆடல முதற் கட்டத்தில். அதனால் வந்து அவர் வந்து நல்லபடியாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கைட் பண்ணி அதே போல் வந்து அவரும் வந்து முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். ஸோ 2 மேட்ச் வந்து இந்த சீசன் ஆடிருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர். இந்த 2 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பெரிய அளவுக்கு. இன்ஃபார்ம் பிளேயர்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆனோம். ஏன்னா இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் படி வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஐபிஎல் 2026 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த எலிமினேட்டர் மேட்ச்சில். அதே போல் வந்து இவங்களுக்கு ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக அதுவும் பார்க்கணும். வைபவ் சூரியவன்ஷி ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக வந்து பர்டிகுலராக பேட்டிங் நம்ம பார்த்துடலாம் முதல்ல. அதில் வந்து 583 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர். வைபவ் சூரியவன்ஷி ஒரு யங் பிளேயர். நம்ம பார்த்துருப்போம் இந்த சீசனில் ஜஸ்பிரீத் பும்ராவோட முதல் பந்துலேயே வந்து 6 அடிச்சார். பேட் கமின்ஸ் பந்து கூட வந்து பாரபட்சம் இல்லாமல் அடிச்சிருக்காரு. எல்லா வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸையும் வந்து அவர் டாமினேட் பண்ணி முதல் பந்தில் 6 அடிக்கிறதோ இல்லைனா வந்து அவங்கள வந்து இறங்கி வந்து அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. பர்டிகுலராக வந்து ரெஸ்பெக்ட் தி பவுலர்ஸ் சொல்லுவாங்க. புது பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தயங்கி ஆடுவாங்க. பட் இவர் வைபவ் சூரியவன்ஷி வந்து வேறு லெவல் டேலண்ட்டில் வச்சுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஆடிட்டு இருக்காரு. இப்போ கூட லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 200 ரன்ஸ் T20 ஃபார்மேட்டில் அடிக்கணும். அதே போல் கிறிஸ் கேலோட ஒரு ரெக்கார்ட் இருக்குது. 175 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த ஐபிஎல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா. அதையும் வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த வயசில் 15 வயசுலேயே வந்து இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பாராட்டியானோம். அந்தளவுக்கு ஒரு பேட்டிங் ஆடிந்தார். ஒரு செஞ்சுரி வேறு அடித்தார். 103 ரன் அடிச்சிருந்தார். நான் சொன்ன மாதிரி அகெயின்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். ஸோ ஒரு நல்ல பிளேயர் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிடச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரேல் 458 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். அவர் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் 81 நாட் அவுட்டாக இருக்கார். அதே போல் வந்து 5 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. டாப் ஆர்டரில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா யாராவது அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த பொறுப்பு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரேல் எடுக்கிறாரு. அதே போல் ரியான் பராக், டானவன் ஃபரேரா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ த்ருவ் ஜுரேல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீசனில் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். அவர் வந்து 397 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 77 நாட் அவுட்டாக இருக்கார். அதே போல் வந்து 3 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சீசனில். அவரோட ஃபார்முக்கு மட்டும் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து இந்த 2 பேட்டிங் அதாவது டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பவர் பிளேலையும் அதே போல் மிடில் ஓவர்ஸை டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கார். பட் வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து அடி வாங்குது யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்டேருந்து. பட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எலிமினேட்டர் மேட்ச்சில் வந்து ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கிறனால இந்த 2 பிளேயர்ஸ் அந்த ஓப்பனிங் பேர் நல்லபடியாக ஆடுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ரியான் பராக் நம்பர் 4 இருக்கார் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் ரன் கெட்டர்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 272 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதே போல் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவர் ஆடினது. செஞ்சுரி அடிப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் அடிக்கல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து 2 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அந்த சீசனில். கொஞ்சம் வந்து அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாரு. அந்த ஒரு கேப்டன்சி அதே போல் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தெரியுது அவரோட பேட்டிங்கில். பட் அந்த ப்ரெஷரை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு அவரோட ரோல் பெரும்பாலும் அவர் ஆடுறது எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி ஆடினார்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னால் சஞ்சு சாம்சன் வந்து கேப்டனாக இருக்கும்போது அவருக்கு அந்த ப்ரெஷர் இல்லாமல் அவர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஆடியிருந்தார். இப்போது வந்து கொஞ்சம் அந்த ப்ரெஷர் தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலை கூட கேப்டன் ஆக்கணும் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு கூட ஒரு முடிவில் கூட இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நம்மள எல்லாருக்கும் தெரிய வருது. டானவன் ஃபரேரா 267 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். அவர் ஆனது பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸில்
அந்த அளவுக்கு ஸ்கோர் அடிச்சிருக்காரு. லோவர் மிடில் ஆர்டரில் வராரு. அதே போல் வந்து மிடில் ஆர்டர்லையும் சில டைம் வந்து பேட்டிங் ஆடுறாரு. அவரும் வந்து முக்கியமான ரோல் ஆடின்னு இருக்காரு. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் கூட நான் சொன்ன மாதிரி வந்து 69 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே கைவிட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு பிளேயர் சொல்லிக்கலாம். பட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் போன பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் கூட வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. பர்டிகுலராக 2 பக்கமும் வந்து பார்க்கும்போது பேட்டிங் அண்ட் பவுலிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் பிளேயர், ஃபீல்டிங்கில் கூட ஒரு அருமையான ஃபீல்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் லோவர் மிடில் ஆர்டரில் வரும்போது பெரிய அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 9 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. 9 இன்னிங்ஸில் மட்டுமே வந்து 209 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. ஒரு கிளாசிக் பிளேயர், ஒரு ரிலையபிள் பிளேயர் கூட சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னால் வந்து நம்ம பார்க்கும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அதை எப்படியோ அப்படி வந்து அந்த லோவர் மிடில் ஆர்டரில் வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணாருன்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயம் தான். இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார்மில் இருக்கிற பவுலர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே போல் வந்து பிரிஜேஷ் சர்மா சொல்கிற ஒரு பவுலர், இவரை வந்து வளர்த்தி விட்டுருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ், கேகேஆர் இந்த மாதிரி டீம்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பர்டிகுலராக பவுலருக்கு வந்து நம்ம வாய்ப்பு யாருக்கு கொடுக்குறாங்க பார்க்கும்போது இந்த முறை வந்து ஒரு நியூ ஃபைண்ட் அவுட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பிரிஜேஷ் சர்மாவோட பேர் நம்ம சொல்லிக்கலாம். 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசனில். ரவி பிஷ்னாய் 11 விக்கெட்ஸ். அதே போல் வந்து நாண்ட்ரி பர்கரும் வந்து 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸோட போலிங் டிபெண்ட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேலே தான். அதுக்கு பிறகு வந்து பிரிஜேஷ் சர்மா கூட வந்து நம்பிக்கையாக அவங்க வந்து வளர்த்தி விட்டுருக்காங்க. அவங்களும் வந்து அவரும் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் அப்படின்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஓவரால் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பேட்டிங் அண்ட் பவுலிங். பட் கட்டாமல் நம்ம வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட டீம் கூட பார்த்தே ஆகணும். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாடில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டாப் ஸ்கோரரே பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் 606 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். ஒரு அருமையான ஸ்கோர் அவர் அடித்தது. ஓவரால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோரர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு அதிக ரன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, 9 மேட்ச்சு வந்து 200க்கு மேலே அடிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் அப்படின்ட்டு. அப்படி அடித்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸோட ஒரு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஹென்ரிக் கிளாசன் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆன பிறகு, பர்டிகுலராக அபிஷேக் சர்மா, ட்ரெவிஸ் ஹெட் வந்து அவுட் ஆன பிறகு இவர் தான் வந்து அந்த பெரிய அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஆடின்னு இருக்காரு ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக கூட. இஷான் கிஷன் 569 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதே போல் வந்து அபிஷேக் சர்மா 563 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது இந்த சீசனில் செஞ்சுரி வரை அடிச்சிருக்காரு. 135 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அபிஷேக் சர்மா ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போகிறார். அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கூட வந்து ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த சென்ஸ் வந்து அவரோட போலிங் தேவைன்னு இருக்கும்போது கூட நாங்கள் நிறைய முறை பார்த்துருக்கோம் கேப்டன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு அவரோட பேட்டிங் ஆல்ரவுண்டரை கூட பயன்படுத்திக்கிறாங்க. அவர் பார்ட் டைம் பவுலராக இருந்தால் கூட ஆஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டரை சில டைம் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான பிளேயர். அதே போல் வந்து ட்ரேவிஸ் ஹெட் அவரோட பார்ட்னர் 393 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அந்த சீசனில். அவரும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். இந்த முறை வந்து கொஞ்சம் வெறித்தனத்தோடு இருப்பார். ஏன்னா வந்து போன மேட்ச்சில் கூட இங்கே பார்க்கும்போது விராட் கோலி கூட கொஞ்சம் அந்த ஒரு 1-on-1 அந்த ஒரு சின்ன கிளாஷ் மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு கிளாஷ் வந்து கண்டிப்பாக இவரை வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி 264 ரன் அடிச்சிருந்தார். ஸோ இந்த பக்கம் நம்ம போலிங் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வந்து இஷான் மலிங்கா தான் வந்து டாப்பில் இருக்கார். 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட் கமின்ஸ் வரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்பியர் ஹெட்டட் பவுலராக, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக இருக்கார். அதுக்கப்புறமா ஷாக்கிப் ஹுசேன், கண்டிப்பாக இவரை நம்ம பாராட்டியான பீகாரில் வந்து இவர் பீகார் கிரிக்கெட் லீக் ஆடி இருந்தார். அவர் டேலண்ட் ஹண்ட் மூலயமா வந்து இந்த எஸ்ஆர்ஹெச் செட்டப்புக்கு வந்து அவர் வந்து இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறார். முதல் மேட்ச் இந்த சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகேன்ஸ்ட் தான் எடுத்திருந்தார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல பவுலர் அவர். ஸோ நம்ம ஃபியூச்சர் இந்தியன் டீம் கூட பார்க்கலாம். ஏற்கனவே அந்த ஆப்கானிஸ்தான் கூட எடுத்திருக்காங்க. பட் அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கூட நம்ம வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா வளர்த்து விட்டாங்கன்னா டேலண்ட் இருக்குது, பட் அதை டீகோட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவரோட வேரியேஷன் ஸ்கில்ஸ்லாம் மாற்றிக்கிட்டாருன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வராருன்னு அந்த போலிங்கில் கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரஃபுல் ஹிங்கே அடுத்த போலர். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிப் ஹுசேனுக்கு ஒரு பார்ட்னராக தான் இருக்கார். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேலண்ட். ஷாக்கிப் ஹுசேன், பிரஃபுல் ஹிங்கே வந்து 4 விக்கெட் தலா எடுத்திருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அகேன்ஸ்டாக. அதே டீம் கூட தான் இப்போ எலிமினேட்டர் மேட்ச் ஆட போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் எப்படி ஆட போகிறாங்கன்ட்டு. ஸோ சிம்பிள் பேசிக்ஸை மட்டும் அவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒருவேளை டாஸ் வந்து அது முதல்ல ஜெயிச்சுட்டு
போலிங் எடுத்தாங்கன்னா, அந்த போலிங் எடுத்த பிறகு வந்து அவங்களோட திறமைய நல்லா பயன்படுத்தி ஏன்னா ஸ்போர்ட்டிங் விக்கெட்டா இருக்கறனால பிரஃபுல் ஹிங்கி அதேபோல வந்து ஷாகிப் ஹுசேன் அவங்களோட திறமைய பயன்படுத்திக்கிட்டு இங்க போலிங் போட்டாங்கன்னா, நியூ சண்டிகர் ஸ்டேடியத்தில கண்டிப்பா வந்து அவங்களுக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட் கமின்ஸ் அந்த அளவுக்கு மேட்சஸ் ஆடல இன்ஜுரி காரணத்தினால வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவர் ஆடாம தான் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து உள்ள வந்திருக்காரு டீமுக்குள்ள 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதேபோல ஹர்ஷ் துபே ஒரு ஸ்பின்னர் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதேபோல சிவங் குமார் இன்னொரு ஸ்பின்னர் அவரு கூட பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நிதிஷ் குமார் ரெட்டி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல காம்போசிஷனா தான் இருக்கு. எஸ்ஆர்ஹெச்க்கு இன் டெர்ம்ஸ் ஆஃப் போலிங் பேட் கமின்ஸ், இஷான் மலிங்கா இந்த 2 ஃபாரின் பவுலர்ஸ் வந்து கண்டிப்பா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டீம் உள்ள இவங்க வந்து நல்ல போலிங் சிறப்பா போட்டுட்டு இருக்காங்க. பேட் கமின்ஸ் ஆஸ் அ கேப்டனா கூட நல்ல கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ட்ரேவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டாப் ஆர்டர்ல வருவாங்க பேட்டிங்ல. ஸோ எஸ்டாப்ளிஷ் டீம் இங்க எங்கேயும் எதுவும் எஸ்ஆர்ஹெச்க்கு பிரச்சனை இல்ல. ஃபார்ம் கூட நல்லபடியா இருக்கு. ஸோ 11 எப்படி இருக்கும் நம்ம வந்து கண்டிப்பா பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட 11 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். யஷஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி டாப் ஆர்டர்ல வந்து போவாங்க. ஸோ யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட்டா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சிய மட்டும் கொஞ்சம் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேம்ல டூ ஆர் டை மேட்ச், எலிமினேட்டர் மேட்சா இருக்கனால வைபவ் சூரியவன்ஷிக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்ணி ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி இப்போதைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணி அவருக்கு பிரஷர் குடுக்காம அதேபோல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணி 2 பிளேயர்ஸ் வந்து நல்லபடியா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பவர் பிளேலே கொண்டு வந்துட்டாங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பேட்டிங்ல பிரச்சனை தீர்ந்த மாரி தான். ஸோ அடுத்த வர பேட்டர் பார்த்தீங்கன்னா, துருவ் ஜுரேல். நான் சொன்ன மாரி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நெறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்தது வந்து 4வது பிளேயர் ரியான் பராக். இவரு கூட வந்து முக்கியமான ரோல் இருக்கு. ஏன்னா இவருக்கு வந்து நம்பர் 4, நம்பர் 5 பெரும்பாலும் ஆடுவார் பேட்டிங் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. எத்தனையோ மேட்சஸ் வந்து இவர் பேட்டிங் மூலியமா, இவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவர் முக்கியமான ஒரு பிளேயரா இருக்க போறாரு. ஸோ டாப் 4 பிளேயர்ஸ் மட்டும் வந்து பேட்டிங்ல சிறப்பா ஆடுனாங்கன்னா, கண்டிப்பா இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 5 டாஷுன் சனக்கா எடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் ஃபாரின் பிளேயரா வந்து ஸ்ரீலங்கன் பிளேயரா இருந்தா கூட, போன மேட்ச் வாய்ப்பு குடுத்தாங்க. 44 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல நிக்ல இருக்காரு. ஸ்ரீலங்கன் கேப்டனா வேற இருந்தாரு. ஸோ அவருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நெறையவே இருக்கு. அதேபோல டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா, ஒருவேள வந்து ரியான் பராகோ இல்லன்னா வந்து டோனோவன் ஃபெரேரா கூட பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு மெச்சூர்ட் கிரிக்கெட் ஆடி அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நான் சொன்ன மாரி டோனோவன் ஃபெரேரா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். நம்பர் 7 சுபம் துபே எடுத்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருக்காரு. ஸோ பேட்டிங் டெப்த் வந்து ஓரளவுக்கு போகும். அதுக்கு பிறகு வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அஸ் அன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்டரா. சிஎஸ்கே கூட இந்த சீசன்ல வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காம தான் வந்து தவிச்சிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ எப்படி என்ன ரோல் குடுக்க போறாங்க ரவீந்திர ஜடேஜாக்கு, அதுவும் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ நம்பர் 7, நம்பர் 8 இந்த மாரி ஒரு லோவர் மிடில் ஆர்டர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு முக்கியமான பவுலர் ஆஸ் அ பேஸ் பவுலரா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நாண்ட்ரி பர்கர் எடுத்தா பெட்டரா இருக்கும். 4த் ஃபாரின் பிளேயரா. ஏன்னா வந்து நாண்ட்ரி பர்கர் வந்து நெறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கு அந்த சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல போலிங் அட்டாக் கூட வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேஸ் பவுலர்ஸ் வந்து நான் சொன்ன மாரி ஸ்போர்ட்டிங் விக்கெட்டா இருக்கனால, ஓரளவுக்கு லைட்டா ஸ்விங் அண்ட் சீம் அதேபோல பேஸ் அண்ட் பவுன்ஸ் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்டிங் கட்டத்தில. ஸோ ஸ்போர்ட்டிங் விக்கெட்டா இருக்கனால, இவங்கள கூட எடுத்துக்கிட்டு 2 பேஸ் பவுலர்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். துஷார் தேஷ்பாண்டே வந்து நான் வெறும் பவுலரா மட்டும் பார்க்க மாட்டேன். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டரா பார்ப்பேன். அதேபோல துஷார் தேஷ்பாண்டேயோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, டெத் ஓவர்ஸ்ல நல்லா போடக்கூடிய பவுலர். வைட் யார்க்கர்ஸ்லாம் நெறைய போடுவார். ஸோ அதனால வந்து துஷார் தேஷ்பாண்டே ஒரு முக்கியமான பவுலரா இருப்பாரு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் நல்ல ஒரு செட்டா இருக்கு. அதேபோல வந்து ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னா எடுப்பேன். இஸ் அன் இம்பாக்ட் பிளேயரா. ஏதாவது டர்ன் இருக்கிற மாரி தெரிஞ்சதுன்னா, இல்லன்னா வந்து பிரிஜேஷ் சர்மா வச்சு கன்டின்யூ பண்ணலாம். ஏன்னா வந்து சிறப்பா அவர் ஆடிட்டு இருக்காரு இந்த சீசன்ல. அதனால வந்து அவர வச்சு கன்டின்யூ பண்ணலாம். இந்த பக்கம் வந்து எஸ்ஆர்ஹெச் டீம் பார்க்கும்போது, ஒரு கம்ஃபர்டபிள் டாப் 3, 4 பேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரேவிஸ் ஹெட் கூட வந்து ஓரளவுக்கு கிளிக் ஆகி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணாருன்னா, கண்டிப்பா வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து பவர் பிளேல ரன்ஸ் எக்கச்சக்கமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா அடிக்கிறாரு. பட் அட் த சேம் டைம் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம இங்க யஷஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன சொன்னோமோ, அதே போல தான் இங்கேயும். அவரோட பார்ட்னர் ட்ரேவிஸ் ஹெட்டோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா. அடுத்தது ஹென்ரிக் கிளாசன், நம்பர் 4 நிதிஷ் குமார் ரெட்டி. ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன் தான். இஷான் கிஷன் கூட நம்ம கண்டிப்பா வந்து டாப் 4ல இருப்பாரு. ஸோ அபிஷேக் சர்மா,
ட்ரேவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி 5 பிளேயர்ஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சலில் அரோடா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பர்டிகுலராக மிடில் ஓவர்ஸில் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறது, அதே போல் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அட்டாக்கிங் பேட்டருக்கு வந்து ரூல் கொடுக்கறதுலாம் வந்து நல்லா பண்ணுவார். அதே போல் அவரும் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ரவிச்சந்திரன் ஸ்மரன் இவர் வந்து கர்நாடகா சேர்ந்த பிளேயர், நல்லா ஃபார்மில் இருக்கார். தொடர்ந்து மேட்சஸ்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இவரை கூட வச்சுக்கிட்டே ஆனோம். நல்ல ஒரு திறமையான பிளேயர் எடுத்தால் பெட்டராக இருக்கும். பேட் கமின்ஸ் கேப்டன், ஒரு நல்ல போலிங் கூட போடுறாரு. அதே போல் சிவாங் குமார் ஒரு ஸ்பின்னர் எடுத்தால் பெட்டராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யஷான் மலிங்கா இவர் தான் வந்து டாப் பவுலராக இருக்கார் இப்போதைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில். அதுக்கப்புறமா ஷாக்கிப் ஹுசேன், பிரஃபுல் ஹிங்கி இந்த போலிங் அட்டாக் வந்து நல்ல ஒரு அமைஞ்சிருக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இல்லை பிரஃபுல் ஹிங்கி எடுக்க விரும்பலை, ஸ்பின் ஓரளவுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஹர்ஷ் துபே எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹர்ஷ் துபேயோட நல்ல போலிங் போட்டு 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அந்த சீசனில். ஸோ சிவாங் குமார், ஹர்ஷ் துபேயோட காம்பினேஷன் ஸ்பின் அட்டாக்காக இருக்கும் போது ஒருவேளை பேஸ் வேண்டான்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா. ஸோ ஓவரால் 2 டீம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, சரிசமமாகவும் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிற டீம் வந்து குவாலிஃபயர்ஸ் 2 போவாங்க. தோல்வி சந்திக்கிற டீம் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஐபிஎல் 2026 எலிமினேட் ஆன மாதிரி. ஸோ இந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பேசலாம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க, ஜெயித்த பிறகு வந்து எப்படி வந்து அடுத்த டீம் கூட ஆட போகிறாங்க, அதை பற்றி கூட நம்ம பேசிடலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.